அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவரும் ஐபிடிஎஸ்ஸின் ஒருங்கிணைப்பாளருமான திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் ஆய்வில் பங்கேற்ற ஆய்வாளர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய ஐபிடிஎஸ் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறைகளை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மக்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வு பூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியில் 2002 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து ஐபிடிஎஸ் நிறுவனம் அரசியல் தேர்தல் தொடர்பான இதுவரை 61 கள ஆய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கநிலை பண்பாட்டு அரசியல் சூழலில் பல்வேறு பரிணாமங்களையும் தொடர்ந்து நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். கள ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் கணிக்க 3/10/2025 முதல் 2/1/2026 வரை 234 சட்டமன்ற தொகுதியிலும் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் முன்னாள் லயோலா கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி 81,375 பேர் பங்கேற்ற இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், பயிற்சி பெற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். பங்கேற்றோரின் பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது கள ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களில் 54.8% நகரம் சார்ந்த பகுதிகள், பங்கேற்றோரில் ஆண்கள் 30%, பெண்கள் மிக அதிகம், அதாவது 34.4% பெண்களும், வயது ரீதியாக பார்க்கின்ற பொழுது 31 முதல் 45 வரை 41.3 விழுக்காடு, 21 முதல் 30 வயது வரை பார்க்கின்ற பொழுது 25.6 விழுக்காடும், 46 முதல் 60 வயது உள்ளவர்கள் 23.5 விழுக்காடும், பிற வயதுக்குட்பட்டோர் அதாவது 61 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 9.6% இதில் பங்கேற்றிருக்காங்க. சாதி ரீதியாக பார்க்கின்ற பொழுது 18.9% தாழ்த்தப்பட்டோர் பிரிவினரும், 20.6% பிற்படுத்தப்பட்டோரும், 40.3% மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது 81.7% இந்து மதத்தை சார்ந்தவர்களும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் 10.55%, இஸ்லாமியர்கள் 7.75% இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கல்வியை பொறுத்தமட்டில் பார்க்கின்ற பொழுது 49.7% 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளவர்கள், படிக்காதவர்கள் 18.4%, 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 17.5%, உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் பார்க்கின்ற பொழுது 14.4% இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்கின்றவர்கள் 28.3 விழுக்காடும், சொந்த தொழில் செய்கின்றவர்கள் 24.1 விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 18.5%, சொந்த விவசாயம் 9.4%, அரசு சார்ந்த ஊழியர்கள் 3.5%, இல்லத்தை சார்ந்தவர்கள் 2.4%, பிறர் வேலையற்றோர் வெவ்வேறு உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2.0%. இதில் இவற்றில் 11.8% ஏதாவது ஒரு அமைப்பிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சங்கத்திலே பார்த்தீங்கன்னா அங்கம் வகிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். கட்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது 49 விழுக்காடு எந்த கட்சியும் சாராதவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 10.73%, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 12.8 விழுக்காடும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் 1 விழுக்காடும், காங்கிரஸ் 1.1, சிபிஎம் 1.1, பாமக 1.8, நாதாக 1, விசிக 1, தாவேக 6.47, பிறர் 14%. தமிழர் பண்பாட்டு சமூகம் அரசியல் சூழலுக்கேற்ப எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை உள்ளடக்கிய திருநாவுக்கரசு அவர்கள் உருவாக்கிய பண்பாட்டு உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பின்பற்றப்பட்டது. மற்றும் சரளமான இயல்பான கருத்து, உணர்வுபூர்வமான இணக்கமான பெரும் 11 கேள்விகள் இந்த ஆய்விலே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஓகேவா, ரெடியா? அன்புடைய போலாமா? ரெடியா? அன்புடைய உடவியல் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொண்டு 2002 தொடங்கி இதுவரை பல்வேறுபட்ட கலாய்வுகளை நான் முன்னெடுத்து மேற்கொண்ட போது ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்றுக் கொண்டு
மக்கள் ஆய்வது மக்களுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த ஆய்வு பணிகளை மக்களிடம் கொண்டு செல்கிற ஊடக நண்பர்கள் பெரும் உதவியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த ஆண்டை அடித்து வைக்கிறேன். இந்த ஆய்வு என்னுடைய கடைசி ஆய்வாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறேன். இந்த ஆய்வு நடுநிலையாகவும் நம்பகத்தகுந்த வகையிலும் மக்களை அணுகி மக்களுக்கான அரசியல் புதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு. வருகிற 2020 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது, யாருடன் கூட்டி இருக்க போகிறது, விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிறார், மற்ற ஏனைய அரசியல் செயல்பாடுகள் குறித்த கலாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்கப்பட்டிருக்கேன். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம் என்ன சொல்லக்கூடியவங்க 25%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 17%, நிறைவேற்றப்பட்ட சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 11% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 37%, சரியில்லைங்க சொல்லக்கூடிய 54%, காசோ கருசோல விருப்பலை சொல்ல 99% சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா? ஆம் 54% பேர் அதிருப்தி இருக்காங்க. இல்லைன்னு சொல்றவங்க 16%, ஓரளவு 19%, காசோ 11% சொல்லியிருக்காங்க. தமிழினின் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனானந்தன் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா அப்படின்னு கேட்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 9%, இல்லைன்னு சொல்லவங்க 78% சொல்லியிருக்காங்க. அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் முழுக்க சென்ற போது என் மக்கள் அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதுக்கும் என்டையர் மாறுபட்டிருக்கிறது. என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம். இது நயனானந்தன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிகப்பெரிய லெவலே ஒரு வரவேற்போ வாக்களிக்கப்பட்ட உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடிய 78%, காசோ 13% சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக உருவாதால் இந்த கூட்டணி பொது வாக்காளர் மத்தியில் வரவேற்பு உள்ளதா? அதிமுக பாஜக கூட்டணி போன பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படல, இந்த முறை உருவாகி இருக்குது. அதனால இவங்க ஆட்சி மன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இந்த கூட்டணி பத்தி மக்கள் மத்தியில் என்ன பாருன்னு நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 27%, இல்லைன்னு சொல்லக்கூடிய 41%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 19%, காசோ என்று 13% சொல்லப்பட்டிருக்காங்க. விஜயின் தாவக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது? முதல் 5 இடத்தை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், விசிக 2ஆம் இடத்திலும், அதிமுக 3ஆம் இடத்திலும், பாஜக பாமக 4ஆம் இடத்திலும், நாதாக 5ஆம் இடம். இந்த கட்சியுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறார் பார்க்கிற போது அதிமுக தொண்டர்களிடம் கேட்கிற போது இல்லைங்க வளர்ச்சி பெறல, அப்படிதான் அதோடு முந்தைய அம்மையார் ஆட்சி காலத்தை விட இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஆம் வளர்ச்சி பெற்றுன்னு சொல்லக்கூடிய 5%, வளர்ச்சி பெறலைங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 60%, ஓரளவு சொல்லக்கூடிய 5%, காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா? ஆம் 29%, இல்லை 60%, காசோ 11%. துணை முதலமைச்சர் திரு உதயநிதியின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறீங்க கேட்கிறப்ப நன்றுன்னு சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 39%, ஓரளவு சொல்லக்கூடிய 22%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 53%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 5%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. 4.25 ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்க்கட்சிகளில் சிறந்த செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று 4.25 ஆண்டுகளும் அலசி பார்க்கிற போது மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2ஆம் இடத்தில் சீமான் அவர்களும், 3ஆம் இடத்தில் விஜய் அவர்களும், 4ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 5ஆம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த 5 இடத்தை பிடிக்கிறாங்க. அடுத்தபடியாக அரசுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்று சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 58%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலை தோராயமாக பார்க்கிற போது 1,40,00,000 வாக்காளர்கள் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3ஆம் இடத்தில் உதவி அவர்களும், 4வது சீமான் அவர்கள் வருகிறார். தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தை தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா? ஆம் 18%, இல்லை 72%. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க.
தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா வந்து கடுமையாக போதை வந்து உட்பட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேட்டியின் மூலமாக, இந்த கலாவின் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். காவல்துறை கிடுப்பிடி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாம ஆக்குறது, இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான். தமிழ் முழுக்க நிறைய பெண்கள் நிறைய இடங்களில் ஆய்வு செய்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ரொம்ப மோசமா இருக்கு, கஞ்சா போட்டுறான், என்ன பேசுறான் தெரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை பேசுறான், அதுக்கடுத்து ரொம்ப மிருகத்தமா நடக்கிறான்றது நிறைய பதிவுகளா இருக்கு. ஆகவே என்னன்னா தமிழக முதலமைச்சர் வந்து இந்த இது வந்து இந்த ஆட்சியில் போன ஆட்சி இருக்கு, அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதை கட்டுப்படுத்தல தவறப்பட்டிருக்காங்க. ஆகவே தயவு செய்து திராவிட கட்சிகள் இந்த போதை விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தா நாட்டில் அஃபென்ஸ் ஆகுது நிறுத்தப்படும். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கு தமிழகத்தில். இது தேர்தல் அரசியல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னும் நிறைய அஃபென்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகிற காலகட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டு இந்த போதை தடுப்பு பிரிவை இன்னும் விரிவுபடுத்தி புதிய விதமான புத்துணர்வு பெற்று இந்த தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என இந்த எங்கள் ஆய்வு மூலமாக வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன். அடுத்தபடியாக சீமான் அவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா? ஆம், வரவேற்பு 30%, வரவேற்பில் 30%, ஓரளவு 25%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையினர் மக்களிடையே போதிய வரவேற்பு பெற்றுள்ளதா? அதாவது அண்ணாமலை அவர்கள் 2-3 மாதங்கள் முன்பு தனி கட்சி விவாதங்கள் எழப்பட்ட போது, அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாத்தியக்கூறார்கள், இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மை ஒரு ஆதரவு, ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லைன்ற ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க, பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தால் கூட நாங்கள் ஆதரிப்போம், மக்கள் எடுத்துக்குவோம், பாஜக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்றாங்க. அப்புறம் கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது, ஆனால் பாஜக இருந்தால் அல்ல, பாஜக வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்பு அந்த சொல்லப்படுறாங்க. அப்படி வரவேற்பு 40% சொல்லப்பட்டிருக்காங்க, வரவேற்புல 30% சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 22% சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதுக்காக எழப்பட்டதுன்னா, நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனி கட்சி தொடங்குறார் என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே எப்படி விஜய்க்கு நாங்கள் அப்போ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வில் விட்டப்பட்டேன். இந்த ஆய்வில் என்னன்னா எடுக்கிற போது வந்து இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால இந்த கொஸ்டின் வைக்க வேண்டியதாச்சு. இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவலாக வரவேற்பு இருக்கு, அதில் கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பு இருக்கிறது, பாஜக விட்டு வெளியில் வந்தால் வரவேற்பு இருக்கிறது. அவர் தெரியாம போய் பாஜக மாட்டிட்டான்றது மக்களுடைய கருத்தாக இருக்குதா பார்க்கலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா? ஆம், வாய்ப்பு என்று 55% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க, வாய்ப்பில் 29% சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 14% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம் 41%, இல்லை 24%, ஓரளவு 27%, காசோ 8% சொல்லப்பட்டிருக்காங்க. பாஜக தலைவர் நயனாரின் செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையிடையே வரவேற்பு, அவர் வந்து போட்டது மிகப்பெரிய தவறுங்க, இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது, அண்ணாமலை தொடர்ந்து இருக்கணும், இப்போ நயனாதனை போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சிங்க, நயனார முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ, அப்படின்ற போது பாஜகவை சரியான நேரத்தில் வளர்க்கிற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு, இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பிற்கு 11% தான் வரவேற்கிறாங்க. வரவேற்பில் 64% பேர் பாஜக வரவேற்கல. நயனாதன் இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன். மாநில பொறுப்பினர்களோ மண்டல பொறுப்பினர்களோ பூத் லெவலில் சத்தியகந்தில் இருப்பவர்களோ இல்லை வேற அனைத்து விதமான பொறுப்பினர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக இருக்கிறார்களோ உணர்வுமாக இருப்பதாக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிற போது இல்லையாக தெரிகிறது. அந்த தொண்டர் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுகிறதா பார்க்கப்படலாம். அதாவது இன்னொரு விஷயம், பாஜக கட்டுப்பட்டு அதிமுக பாஜக இருப்பதாக கூட பாஜக தொண்டர்கள் பேசிக்கொள்வதை களத்தில் தென்படுகிறது. ஓரளவு சொல்லக்கூடிய 8%, காசோ 17% சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா அவர்களின் தலைமையிலான கட்சி வளர்ச்சி 10%, வளர்ச்சியில் 72%, ஓரளவு 5%, காசோ 13% மக்கள். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது அந்த கட்சி வளர்ச்சி, தொண்டர்கள் வரவேற்பு, மக்கள் மீதான வரவேற்பு, அந்த எதிர்பார்ப்பு மறைவுக்கு பிறகு பிரேமலதா அவர் கேட்டப்பட்டதுன்னா கேட்டப்படலை. ஸோ அந்த கட்சி 10-10 இருக்க ஒரு கட்சியாக தான் இருக்க ஒழிய ஒரு பேசப்படக்கூடிய அதோட இன்னொரு விஷயம், இப்போ லேட்டஸ்டாக அந்த குரு பூஜைன்ற போது அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா ராமானுஜரா, சோ இப்படி ஒரு பெரியாருக்காக 100ஆண்டு பிறந்த நாள் விழா அப்படி கொண்டு வரப்போது அது மாதிரி கொண்டாடி போலவே குரு பூஜை என்ற விஷயத்தை விட இதுக்கு தமிழக தலைவர்கள்லாம் போறாங்களே, இது ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடுன்னு சொல்லப்படுறாங்க. இது உண்மையிலேயே ஒரு நடிகர், அவர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்லல, ஆனா மக்கள் மத்தியில்
இந்த ஒரு பிம்பம் இந்த தேர்தலுக்காக கட்டப்படுற பிம்பமாக மக்கள் பார்க்கப்படுறாங்க. இந்த குரு பூஜையை தவிர்த்திருக்கிறது நல்லதா இருக்கும் தேமுதிக. ஏன்னா அப்படி ஒன்றும் முத்துராமலிங்கர் போலவோ ராமானுஜம் போலவோ இல்ல வந்து மற்ற சுந்தரப்பட்ட பாடப்பட்ட தியாகி போல ஒரு கட்டம் கட்டுவது தவறு என்று சொல்கிற போது விஜயகாந்தை நடிகராக மட்டும்தான் பார்க்கிறாங்களே, நல்ல மனிதராக பார்க்கிறாங்க. ஆனா குரு பூஜை நடத்துற அளவுக்கு உகந்தவராக கிடையாது. இந்த அம்மையா அவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக விஜயகாந்தை அசிங்கப்படுத்துவதாக மக்கள் பார்க்கிறாங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது நன்றி சொல்ல 25%, மோசம் சொல்லி 46%, பரவாயில்ல 20% சொல்ல முடியல. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகம் முழுக்க கேட்கிற போது திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ போராட்டங்களையோ முன்வைக்காம இந்த நம்ம கிராமத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இருக்கும். எப்ப பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேருவாளா சேர மாட்டாங்களா, இல்ல விவாகரத்து வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்ற கதையில ஓபிஎஸ் தினகரன் சேருவாளா சேர மாட்டாங்களா, சசிகலா மறுபடியும் சேருவாங்க. இந்த வட்டத்திற்குள்ள தான் அரசியல் சென்று கொண்டிருக்கல. மக்களுக்கான அரசியல் இங்க நடக்கல. அரசியல் மக்கள் சொல்லணும், அரசியல் என்பது மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் யார் ஒரு எடுத்து முன்னெடுக்கிறாரோ அதுக்காகத்தான் அரசியல். ஆனால் இங்க அரசு என்ன எடுக்கிற சொல்கிற போது இவரை குறை சொல்லி விட்டு அவர் ஆட்சிக்கு வருவது, அப்போது அவர் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது, அவர் ஆட்சிக்கு வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது, இந்த ரெண்டு திராவிட கட்சி மத்தியில இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாற்றம் என்று மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட அதாவது 40 வயசு 45 50 வயசுக்குள்ள 35ல 50 வயசுக்குள்ள வர சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 48% ஓட்டு போட போறாங்க. அந்த 48% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ மாற்றத்துக்கான மக்கள் இந்த மண்ணில் 5ஆம் தலைவர்களுக்கு அரசியலுக்கான புரிதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் செத்தாலையும் இந்த இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் மாத்தி விடுற கூட்டம் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 1,00,00,000 வாக்குகளை கொஞ்சம் தாண்டலாம், அவ்வளவுதான். சோ இப்ப புதிய தலைமுறைக்கான வரவேற்பு கூட்டத்தால் தான் செயற்கையாக திமுக அதிமுக செயற்கையாக தான் கூட்டம் கொடுக்கல, இயற்கையாக அல்ல. ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த 3 பேருக்கு தான் இயற்கையாக கூட கூட்டமா இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை. எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டது முழுக்க செட்டப்பா இருக்க ஒழிய 1% கூட இயற்கையா அதிமுக தொடர்பு வரல. அவர் 10ஓடு 10 ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மண்ணை சாய்க்கிற வகையில் 10 ஒரு கட்சியாக இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொண்டு ஆட்சி கொண்ட பொய்யான முகத்தை கட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த 4.25 ஆண்டுகளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பட்டதை விட சின்னம் கட்சி அதுக்கடுத்து தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இதுக்குள்ளே இதை சுத்திய அரசியலிலே அதிமுக போய் கொண்டு பாமர மக்கள் புரிந்து கொள்றாங்க. திமுக ஒரு பெரிய பிளஸ் இதுதான். அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையை சரியா அதிமுக தொடர்களை ஏற்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கிராமத்தில் சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு வந்து இவங்க பெருசா செய்ய போறது இல்லைங்க, வந்து திருடுதான் போறாங்க, அப்படியே சேர்ந்து திருடிட்டு போடுதுனே, அதுக்கு எதுக்கு ஓபிஎஸ் சசிகலா வேணான்னு சொல்றது, சமய நோக்கத்திற்காக நாட்டை சீர்படுத்துற நோக்கத்துக்காக இது பண்ண கிடையாது. அப்படின்ற போது எல்லாம் சேர்ந்து கட்சி எடுத்துட்டு போலாமே அப்படிதான் அந்த அதிமுக தொடரில் இருக்காங்க. அப்படி இப்போ வேலுமணி கூட பரவாயில்லைங்க, போச்சுலாத கூட நாங்கள் அனைவரும் கூட அவர் எல்லாம் அரவணைச்சு போவார். ஆனால் எடப்பாடி சுயநலமாக கட்சி அளிக்கிறான்றது அந்த அதிமுக தொடர் முதல்ல பரவலாக பேசப்படுகிறத புரியலாம். இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் 2020 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுக பின்னாடி ஏற்பட்டு 3வது போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்கலாம். அப்படியா திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவ கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 29%, இல்லைன்னு 44%, ஓரளவு 17%, காசு 10%. திமுக மாற்று கட்சியாக பார்க்கல, திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க. திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க. என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட வேற நகரம் நோக்கி போறேன். அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் 13% வாக்குகள் போகிறது. திமுகவிலிருந்து திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக ஓட்டு பாதி ஓட்டு தாவைக்கு போகுது. விஜய் கொண்டு தானா அங்க வந்துடல. சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேரிக்காது. அதிமுக ஓட்டுகள் விசிக ஓட்டுகள். ஆனா இதுல நாமக்கல் ஓட்டே போல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாமக்கல் ஓட்டு போற கிடையாது. 2020 சட்டமன்றத்தில் திமுக அதிமுக மாற்று நோக்கத்திற்காக சீமான் கூட போட்டப்பட்டாங்க ஒழிய விஜய் குரூப்ல இருந்து போல. ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்கள் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போற கூட்டம். விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது.
26 இல்ல 31 என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக ஆட்சி பிடிப்பது கடினம். அதே மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும், திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவே கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆம் சொல்லுங்க 29%, இல்லைன்னு 40%, ஓரளவுன்னு 17%, காசோ 10. இந்த ரெண்டு கட்சி 3 கட்சியுமே திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சுறாங்களே. நீட்டை ஆதரிக்கிறாங்களா? நீட்டை இவர் ஆதரிக்கிறாங்க. ஸோ அகேன்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லை. அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளதான் ஓட் ஷேரிங் ஆகாத ஒழிய மற்றபடி வெளியிலிருந்து வலசாரியுடைய ஓட்டுகள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவேக்காக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கிற போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க. அவருடைய காலகட்டங்கள், அவருடைய சூழ்நிலைகள்லாம் வேறு, இவருடைய சூழ்நிலை வேறு. எல்லா நடிகரும் கூடுகிற கூட்டமாக தான் இவர் கூடுத ஒழிய அது கொள்கை கூட்டமாக, கோட்பாடுக்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல. இது அரசியல் புரிதல் இல்லாத, தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் திடீர்னு நீரோட இல்லாம போயிடும். மழை திடீர்னு வந்து ஆத்துல போற மாதிரி ஆத்துல போற மாதிரி இது ஒரு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பிம்பம் வருங்களே. லாங் டைம் பாலிடிக்ஸ் வந்து தாவேக தேராத கட்சியாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல. எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கிற விதம் வேறு, விஜயை பார்க்கிற விதம் வேறு. அப்படி பார்க்கறது ஆம் என்று சொல்லக்கூடிய 5 அது கூட குறிப்பா அதிகமாக விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லப்படுறாங்க ஒழிய மற்ற காமன் பப்ளிக் அப்படி விஜய் பெருசா தாக்கமெல்லாம் இல்லை. ஸோ அப்படி போது 15% ஆம்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லி 59%, ஓரளவு சொல்லி 17%, காசு 12% சொல்லப்பட்டிருக்காங்க. திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று கேட்கிற போது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க புதிய தலைமுறைகிட்ட திராவிடம் என்னன்னு தெரியல. இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் இளைஞர்கள்கிட்ட அரசியல் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்குது. திராவிட மாடலை பற்றிய விழிப்புணர்வு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் புரிதல் இருக்க ஒழிய சாமானிய மக்களுக்கும் சாமானிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு புரிதலான குறைவா இருக்கு. திராவிடம் சொல் இந்த இது புதிய தலைமுறைக்கான சொல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்ப திராவிடம் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று பார்க்கிற போது ஆம் 27%. திமுக கூட்டணி திமுக சார்புடன் சென்றடையதா எடுத்துக்கலாம் 27%. இல்லைன்னு சொல்லி 41%, ஓரளவுன்னு சொல்லி 23%, காசு 9% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக அரசு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க. எப்பவுமே பாஜக தீண்டத்தகாத கட்சி, பாஜக தமிழராகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டா ஏற்படுது. ஸோ அப்படி ஒன்றும் பெருசா வந்து இதுல ஆம் 23%, இல்லை 52%, ஓரளவு 17%, காசு இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க. இவரை அவரு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் ஏ டீம் பி டீம் சொல்றோம். அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க. சாமானியனுக்கு புரிதலாக இருக்கிறது. ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசியலாம ஒரு மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசியலை முன்வைத்தால் பரவாயில்ல, அரசியல் இங்க நடக்கலன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக திமுக அரசினுடைய 4 ஆண்டு அரசியல் செயல்பாடு பார்க்கிறப்போ திருத்தியும் சொல்லக்கூடிய 16%, அதிர்த்தியும் சொல்லக்கூடிய 49%, ஓரளவுன்னு 26%, காசு 9%. அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிர்த்தி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் தேர்தல் அரசியல் இது மாறும். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். திமுகவுடைய அரசியலுடைய செயல்பாடு இப்போ மோசமாக தான் இருக்கு. அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே அதே பேட்டர்ன் தான். ஸோ போன ஆட்சியில் என்ன கலெக்ஷன் கரப்ஷன் வாங்கினாங்களோ அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு வாங்குறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு அரசியலாளராக 25 ஆண்டுகளை அதை பார்த்துட்டு இருக்கேன். இவங்கள மாத்தினா அவங்க சொல்றாங்க, அவங்கள மாத்தினா சொல்றாங்க. அவளைய மாற்றமே இங்க உருவாகல. திராவிட 2 திராவிட மாறி போயிட்டு இருக்கு. ஒரு ஆய்வாளர் உள்ளபடியே வருத்தப்படுறேன். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி இன்றான் முதல்வர் சொன்னார் அன்னைக்கு கிருஷ்ணகிரியில. இன்னைக்கு இந்நாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் 2 பேருமே சேம் பேட்டர்ன். இது மக்களுக்கு புரிதல் இருக்கு, வியாபாரிகள் வருத்தப்படுறாங்க. 2 ஆட்சியுமே இதே பேட்டர்ன் தாங்க. தொழில் பண்ண முடியல, ரயில் எஸ்டேட் முடிக்க போச்சு. இந்த தொழில் சார்ந்த அத்தனை பேரையும் வருத்தப்படுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வார்த்தை தமிழ் இருந்து எடுத்து அந்த வார்த்தை இந்த தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வரின் திட்டத்திற்கு வரவேற்புள்ளதா? இதை உருப்படியாக பாராட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்க்குற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 62%, வரவேற்புன்னு சொல்லி 13%, ஓரளவு சொல்லக்கூடிய 14%, காசோ 11% சொல்லப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழக மக்கள். ஆமாங்க, வெளியிலே பேசிட்டு இருக்காருங்க. இவர் போய் உள்ள சட்டமன்றத்தில் பேசுறாங்க, புரிய வரும். அந்த சட்டமன்ற மரபு உட்பட்டாலும் தெரிய வரும். அதனால இவர் நாட்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனுங்க, அப்பதாங்க இருக்குன்னு சொல்லி மக்கள் பரவலா சீமான் நாட்டு சட்டமன்ற போன்று விருப்பப்படுறாங்க. அப்படின்ற போது
மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய 69%, தேவையை சொல்லக்கூடிய 17%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு, அதாவது திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பாகிறது. ஒரு கால் அவருக்கு பிறகு பார்க்கிற போது திமுக அடுத்த இடத்தை பின்னப்பதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமொழி அவர்கள் 49%, உதயநிதி ஸ்டாலின் 36%, சபரீசன் 13%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது எப்படி புரிந்து எடுத்துங்கன்னா, முதல்வருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை பிடிக்க யார் வரணும் அப்படின்ற போது முதலமைச்சராகவோ இல்ல தலைவராகவோ யார் வரணும் பார்க்கிற போது அந்த திமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரியார் சதத்தை ஒழுங்காக இன்னைக்கு வரையும் கடைபிடிக்கிற கனிமொழிகள் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி திமுக தொண்டர்கள் மத்தியிலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வரணும் விரும்புறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உதயநிதி இருக்கட்டும் தப்பு இல்லை அப்படின்றது திமுக தொண்டர் மத்தியிலே பரவலாக இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற போது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி 4 அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும். இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது. அதிமுக மற்றும் தவேக தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும். நாதாக 4வது இடத்தை பிடிக்கும். தவேக வலுவான கூட்டணி அமைத்தால் 2வது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியாக இருக்கும். அதாவது தவேக கடுமையான கூட்டணி அமைந்தா, திமுக கூட்டணி அமைஞ்சா அதிமுக தவேக்குள்ள போயிட்டு தான் இருக்கும் இல்லையா, திமுகவுக்கும் தவேக போட்டியா இருக்காது. ஏன்னா இந்த 2 அதிமுக தவேக்குள்ள போட்டியை தேர்தல் இந்த வர சட்டமன்ற தேர்தலுக்கு முடிய ஆட்சி பிடிப்பது ஏறத்தாழ கிட்டத்தட்ட திமுக உறுதிப்படுத்ததான் எடுத்துக்கலாம். சோ தவேக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கால அதிமுக தவேக 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட திமுக தான் பிளஸ் அமையிருக்கு. ஏன்னா பாஜக குழு ஏற்றுக்கொண்டவே அந்த ஓட்டுகள் வராது. சோ இந்த திமுக தான் ஓட்டு இப்படி போகுது. அந்த ஓட்டுகளை திமுக ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் மறுபடியும் போறது வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி பாஜக அண்ணாமலை தொடரலையா, தொடரலன்னா அவரு சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாமே கேள்வி குறிக்கிறாங்க. பிஜேபி